ஹலோ நமஸ்காரம். மடிப்பாக்கம் சுந்தரி மாமியாத்து கிச்சனில் இன்றைக்கி மோரிங்கா இட்லி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது இன்ஸ்டன்ட் இட்லி தான். ஏற்கனவே இந்த பிராண்டு மாவை வச்சு காஞ்சிபுரம் டெம்பிள் இட்லின்னுட்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையாக இருந்தாக்கா இதோட நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த மாவை கரைச்சி வச்சுக்கணும். அதுக்கு ஒரு அரை கப்பு அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். தயிரை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. மத்தால் கூட நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். அரை கப்பு தயிரை விட்டுன்ட்டு அதுக்கு நம்ம 1 கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இது 1 கப்பு மாவு தான் போட்டு நான் இன்றைக்கி இட்லி பண்ண போகிறேன். அதுக்கு இந்த அளவு அந்த கவர்லேயே போட்டிருக்காவா எப்படி பண்ணணுங்கிறத. 1 கப்பு தண்ணியை விட்டுட்டு இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு மற்ற வச்சு தயிரை இப்போ கரைச்சோன்னாக்கா அது உப்பும் கரைஞ்சிரும். அதே டைமில் இப்போ தயிர் அளந்த அதே கப்பில் நம்ம 1 கப்பு அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். முதல்ல கொஞ்சமாக போட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிற மாவையும் போட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சிடணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் முன்னாடியே கரைச்சி வச்சிடணும். அப்போ தான் நல்லா ஊறி இட்லி சாஃப்டாக வரும். 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி போரல. அரை கப்பு தயிர் 1 கப்பு தண்ணி விட்டோம். அது போரல, கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் இன்னொரு 1/4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி விட்டுண்டேன். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு நம்ம ஒரு தட்டை போட்டு மூடி வச்சோம். இப்போ மீதி இருக்கிற மாவை நம்ம நல்லா சீல் பண்ணி வச்சிடணும். காற்று பூந்துனாக்கா கட்டியாகிடும், வீணாக போயிடும். அதனால் நல்லா சீல் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆச்சு. நம்ம கரைச்சி வச்ச மாவு நல்லா ஊறி எடுத்து இப்போ இந்த ஊறின மாவை நம்ம நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இட்லி தட்டில் கொஞ்சம் எண்ணெயை தடவி இட்லி வார்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு நல்லா 4 பக்கமும் எண்ணெயை தடவிக்கோங்க. தடவிட்டு வாக்கிறத ஒட்டாத வரும். இப்போ அந்த மாவை எடுத்து நம்ம ஒரு முக்கால் கரண்டிக்கு விட்டுக்கலாம். ரொம்ப வழிய விட்டோம்னாக்கா மேல் தட்டில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் திட்டமாக விட்டுக்கோங்க. விட்டுட்டு இன்னொரு தட்டிலையும் அதே மாதிரி விட்டுட்டு நம்ம வேக விட்டு எடுத்துக்க வேண்டியது தான். குக்கரில் கொஞ்சமாக ஜலத்தை வச்சுட்டு நம்ம இந்த இட்லி தட்டை எடுத்து குக்கரில் வச்சு மூடி போட்டு விசில் போடாமல் வேக விட்டுக்கலாம். ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் அளவுக்கு வேக விடணும். அது முருங்கைக்கீரை வர போட்டிருக்கிறதுனால நல்லா வெந்ததுனா தான் வயத்துக்கு ஒன்றும் பண்ணாமல் இருக்கும். இப்போ நல்லா வெந்துடுத்தான்னு செக் பண்ணால் ஒரு குச்சியை எடுத்து நடுவில் குத்தி பாருங்க, ஒட்டாத வரும். ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுட்டு எடுத்தோம்னாக்கா இட்லி தட்டில் ஒட்டாமல் அழகாக வந்துடும். இதே போல் எல்லா இட்லியும் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சத்தான முருங்கைக்கீரை இட்லி ரெடி. இதுக்கு வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாவு வாங்கி வச்சுட்டோம்னாக்கா திடீர்னு கெஸ்ட்டு வரானா ஈஸியாக 10 நிமிஷத்தில் இட்லி வார்த்துடலாம். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.